ஞானசம்பந்தர் பாடல்கள் இஸ் ஈக்குவல் டுனா என்ன கேட்டா தமிழ், பக்தி தமிழ் அப்படின்னு சொல்ற. திருநாவுக்கரச பெருமானினுடைய பாடல்கள் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டீங்கன்னா அதை நான் சொல்றது நம்பிக்கை தமிழ். அது விஷம் வச்சாலே என்னை காப்பாற்றுவான், யானை மிதிச்சாலே என்னை காப்பாற்றுவான், என்னை வெந்நீற்று கால்வாயில போட்டாலே என்னை காப்பாற்றுவான்னு திருநாவுக்கரச பெருமானினுடைய தமிழ் இருக்கிறதே அது நம்பிக்கை தமிழ். சுந்தர பெருமானினுடைய தமிழ் இருக்கிறதே அது உரிமை தமிழ். சுந்தரருடைய தமிழ் உரிமை தமிழ். அவருடைய தமிழ்ல ஒரு உரிமை இருக்கிறத பார்க்கலாம். யார் மேலங்க? சிவபெருமான் மேல ஒரு உரிமை இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு காஞ்சிபுரத்திலே ஓனகாந்தன் தலீஸ்வரர் கோயில். நான் எப்பவுமே சொல்லுவேன், சுந்தரர் தோழமை மார்க்கம் தான். ஆனால் எந்த அளவுக்கு ஃப்ரெண்டுனா, நம்ம இன்னைக்கு சொல்றோம்ல ஃப்ரெண்டில் பெஸ்ட் ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்டு. இன்னைக்கு சில பேர் க்ளோஸ் பண்ற ஃப்ரெண்ட் எல்லாம் இருப்பாங்கல்ல. சுந்தரருக்கு சிவபெருமான் எந்த அளவுக்கு ஃப்ரெண்டுனா க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஏன்னா அவங்க கிட்ட தான் உரிமையா சில விஷயங்கள் பேச முடியும். எந்த அளவுக்கு உரிமையா பேசுவாருன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஓனகாந்தன் தலையிலே இறைவனை பாடுகிற போது, பெற்ற போதும் பெறாத போதும் பேணி உன் கடல் ஏத்துவார்கள். எப்பா நீ கொடுத்தாலும் நீ கொடுக்கலனாலும் நீயே கதின்னு வணங்குறாங்க. மற்றுவோர் பற்றிலர் என்று இறங்கி, அவனுக்கு உன்னை விட்டா வேற ஆள் இல்லைங்கிறத இறங்கி. அடுத்த வரி தாங்க யாரும் அப்படி எழுதுனது இல்லை. மதி உடையீர் செய்கை செய்யீர், அறிவு இருக்கிறவங்க செய்யற வேலையா நீ செய்யற நீ விட்ட. இது யார்கிட்ட பேச முடியும்? ஃப்ரெண்டு கிட்ட தான் பேச முடியும், வேற யார்கிட்டையும் பேச முடியாது இல்லை. சுந்தரருடைய தமிழ் இருக்கிறதே அது உரிமை தமிழ் என்றால், மணிவாசகருடைய தமிழ் எது என்று சொன்னால் அது அன்பின் தமிழ். சிவபெருமானின் மீது அவர் காட்டிய அன்புக்கு ஒரு வரி வடிவம் கொடுக்கணும்னா, அன்புக்கு வரி வடிவம் கொடுக்க முடியாது. எந்த உணர்ச்சிக்கும் வரி வடிவம் கொடுக்க முடியுமானா கொடுக்க முடியாது. ஒருவேளை நீங்க அன்புக்கு ஒரு வரி வடிவம் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த வரி வடிவம் தான் மணிவாசகர் எழுதிய திருவாசகம்.